இப்ப பொதுமக்கள் வந்து நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து ஃபாலோ பண்றாங்க. எந்த மாரி ஃபாலோ பண்றாங்க அப்டின்னா, இப்ப வந்து கிராமப்புறத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அமாவாசை அதனால வீடு வந்து வழிச்சு விடணும். வீடு வந்து சுத்தம் பண்ணணும். அந்த மாரி வந்து வீடு வழிச்சு விடுவாங்க. வீட்ட சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பௌர்ணமி திதினா கோயிலுக்கு போவாங்க. அமாவாசை திதினா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறது. அமாவாசை திதினா மூதாதையர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படையல் வைக்கிறது. இந்த மாரி வந்து பாக்குறாங்க. இதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது பிறை வந்து பார்ப்பாங்க. பிறை தரிசனம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி காலண்டர் கூட இருக்கும். அப்போ வந்து இந்த 3ஆம் பிறை பார்க்கிறது வந்து நல்லது. இப்ப 4ஆம் பிறை பார்த்தா நாய் படாத பாடு அந்த மாரி வந்து சொல்றாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்ப சமீபமா வந்து பஞ்சமி வழிபாடுகள் வந்து சிறப்பாயிருச்சு. வராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சமி வழிபாடு அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதுக்கப்புறம் சஷ்டி வழிபாடு, சஷ்டி விரதம் இருக்கிறது, இந்த மாரி பண்றாங்க. இதுக்கப்புறம் அஷ்டமி, நவமி வந்து பார்க்குறாங்க. அஷ்டமி, நவமி பார்க்குறாங்க. இப்ப விஜயதசமி அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. இப்ப ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் இருக்காங்க. ஏகாதசி விரதம் இருக்காங்க. அதுக்கப்புறம் திரையோதசியில வந்து அ நம்ம நந்தி வழிபாடு வந்து பண்றாங்க. பிரதோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தி வழிபாடு பண்றாங்க. அதுக்கப்புறம் சதுர்தசியில வந்து பார்த்தீங்கன்னா, மாத சிவராத்திரின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சது தான். அப்போ இது பொதுமக்கள்ட்டயே வந்து பிரபலமா தான் இருக்கு.